500 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. 250 கிராம் ஜவ்வரிசி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் உறிஞ்சு ஜவ்வரிசியோட சைஸ் கொஞ்சம் பெருசாகி அது டிரான்ஸ்பரண்டா மாறினதுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டீல்லையோ பிளாஸ்டிக்லயோ ஓட்டை போட்ட மாதிரி வடிகட்டி இருந்ததுன்னா ஈஸியா அது எதுலயும் மாட்டாம ஜவ்வரிசியோட தண்ணி செப்பரேட் ஆயிடும். ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு ஜவ்வரிசியிலேருந்து பிரிச்ச அந்த விழுதை இதுல சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 100 கிராம் விழுது கிடைக்கும். அது கூட 150 கிராம் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃபிளவர்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி தட்டாம மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கடாயில சேர்த்துட்டு இதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கட்டி தட்டாம கலரி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம செஞ்சு வச்ச ஜவ்வரிசி பாகை இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கலர்லயும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற விழுதை